டாடா ஏசி, காரு, வேனு, லாரி, இப்படி எந்த கனரக வாகனங்க, அதாவது சின்னல இருந்து பெருசு நீங்க எது வச்சிருந்தாலும் சரி, நீங்க கவனிக்க வேண்டிய வீடியோ தாங்க இது. இதுல என்ன அப்படி பெருசா சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வண்டி வந்து பிக்கப் இருக்காது, கியர் போடும்போது ஒரு மாதிரி உதறும், வண்டியே உதற மாதிரியான ஒரு ஃபீலிங், மேட்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா திணறக்கூடிய இந்த விஷயங்கள், இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு. இதுக்கு வந்து மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளச் அசம்பிள்னு சொல்லுவாங்க. கிளச் அசம்பிள் வந்து எதுல கவர் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஃப்ளைவீலோட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாடா ஏசியோட ஃப்ளைவீலுங்க. இந்த ஃப்ளைவீல்ல இந்த பகுதி இப்ப நம்ம பாலிஷ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த பாலிஷ் பண்ண பகுதியில தான் வந்து கிளச் அசம்பிள், அதாவது ஃபிங்கர் கிட் லைனிங்னு சொல்லுவாங்க, அந்த அசம்பிள் வந்து இதுலதான் வந்து கவர் ஆகும். டிரைவர் வந்து ஒன்ஸ் வந்து கிளச்சை பிரஸ் பண்ணாரு அப்படின்னா இந்த டாப் கியர் ஷாஃப்ட் இதுல கனெக்டிவிட்டியா இருக்கும். இந்த டாப் கியர் ஷாஃப்ட் எதோட கனெக்டிவிட்டியா இருக்கும்னா கியர் பாக்ஸோட கனெக்டிவிட்டியா இருக்கும். இந்த டாப் கியர் ஷாஃப்ட் ஒரு செகண்ட் நிக்கும். இந்த நிக்கிற இந்த செகண்ட்ல டிரைவர் வந்து செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி கியரை மாத்துவாங்க. இந்த மெக்கானிசம் தான் இதுல மெயினா நடக்கும். நெக்ஸ்ட் என்ன மெக்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஃபுல் லோடு நம்ம கொடுத்து ஓட்டும் போது இது வந்து ஸ்லிப் ஆகுது, இதுல வந்து வழவழன்னு இருக்கு அப்படின்னா ஸ்லிப் ஆகும். அதுல வந்து நமக்கு வந்து லோட் எடுக்காதுங்க. மேட்ல வண்டி போயிட்டு இருக்கும்போது லோட் ஆகாது, ரொம்ப ஒரு மாதிரி திணறி போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஃபால்ட்லாம் வந்து இன்ஜின்ல ஃபால்ட் நினைச்சிப்பீங்க. ஆக்சுவல் ஃபால்ட் இதுதான், இந்த ஃப்ளைவீல் இந்த கிளச் அசம்பிளால தான் ஃபால்ட் ஆகுது. இந்த ஃபால்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளச் அழுத்தி கியர் போடும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து லேத்து வேலைகள் கத்துக்கக்கூடிய நண்பர்கள் ப்ராப்பரா இப்பதான் லேத்துல வந்து 6 மணி நேரமே இருக்கேன், இதுல என்ன ப்ரோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நம்ம த்ரூ பண்ணக்கூடிய மெக்கானிசம் தாங்க பார்க்கணும். த்ரூ பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இங்க கொஞ்சம் பாத்துருவாங்களேன், நம்ம வந்து மேக்னெட்டிக் மார்க்கிங் பிளாக்ல டயல் இண்டிகேட்டர் செட் பண்ணி ஒரு மார்க்கிங் பிளாக் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கிங் பிளாக் வச்சிருக்கோம். நிறைய லேத் ஒர்க் ஷாப்ல வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி மார்க்கிங் பிளாக் இருக்கும், இந்த மாதிரி டயல் இண்டிகேட்டர் இருக்காது. நம்ம வந்து த்ரூ பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம த்ரூ பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க, ஜூம் பண்ணணும், டைரக்டாவே எடுங்க. இப்போ 0-0 நம்ம த்ரூ பண்ணிருக்கோம். இந்த 0-0 த்ரூங்கிறது வந்து ஃபேஸ் அவுட் இருக்க கூடாதுங்க. ஃபேஸ் அவுட்டோட நீங்க த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைவீலே தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். இதை வந்து நம்ம எந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணிக்கலாம், இதுல ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இங்க வந்து காட்டுங்க, இந்த மிஷினோட உதரல்ல இந்த முள்ளு லைட்டா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் இருக்குங்க. எரர் வந்து அதிகமா இல்ல, உங்களுக்கு இப்ப தெரியுது. முள்ளு வந்து ஒருவேளை வந்து ஃபுல்லாவே போயிட்டு வருது, இந்த மாதிரி போயிட்டு வருது அப்படின்னா தான் எரர். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க, சும்மா வந்து ஒரு நூல், அதாவது நாட் 1, அதாவது 0.001 இந்த மாதிரி 1 or 2 மைனஸ் எரர்ல இருக்கு. மத்தபடி இதுல எந்த ஃபால்ட்டும் இல்ல. இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதை ஃபேஸ் பண்ணிட்டு கிளச் அசம்பிள் வருது பாத்தீங்களா, அதுல இருக்க இந்த கிளச் பிளேட்னு சொல்லுவாங்க, அந்த கிளச் பிளேட்டையும் வந்து ஃபேஸ் பண்ணணும். இந்த கிளச் பிளேட் பிளஸ் இந்த ஃப்ளைவீல் இது நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வரும். சோ அதையும் நம்ம புதுசா மத்ததான் மாத்திக்கலாம். கிளச் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் கம்மியா வரும். ஒரு சில வண்டிகளுக்குலாம் ரேட் டாடா ஏசி மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் கம்மியா வரும். மத்தபடி கனரக வாகனங்கள் அதையுமே கூட ஃபேஸ் பண்ணி போட்டுக்கலாம். சோ நம்ம அதை மாத்திடணும். பிளஸ் இதை வந்து ஃபேஸ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஃபேஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கு. இந்த ஃப்ளைவீல வந்து இஷ்டத்துக்குலாம் ஃபேஸ் பண்ண முடியாதுங்க, இது இன்ஜினோட டென்சிட்டி பொறுத்தது. சோ இதை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது பேப்பர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம்ல, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற எந்த அளவு நம்ம அதோட திக்னஸ் இருக்குமோ அந்த அளவு தான் இதை ஃபேஸ் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்க வாங்க கொஞ்சம் பாத்துக்கலாம். இந்த ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த ஒரு ஸ்டெப் ஒன்று, இந்த இடத்துல லைட்டா சின்னதா ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்பை வந்து முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு லேத் ஒர்க் ஷாப்ல கடையிறது வந்து ரொம்ப நல்லது. ஒருவேளை ஸ்டெப் அதிகமா வச்சுட்டீங்கனாலும் கிளச் வந்து மறுபடியும் நம்ம ஃபேஸ்லாம் பண்ணி போட்டு ஒழுங்கா பிடிக்காது. சோ இந்த ஸ்டெப்பை வந்து ஈவன் பண்ணி அதை வந்து மைனஸ் பண்ணி கரெக்டா பழைய ஸ்டெப் எவ்வளவு இருந்துச்சு அதை விட ஒரு நூல் கம்மி பண்ணி நம்ம கரைஞ்சு கொடுத்தோம்னா பர்ஃபெக்டா இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.